டாடா வழங்கும் மண்ணின் மைந்தன் மாரி செல்வராஜ் presented by GT Holidays, India's #1 travel partner, co-presented by Udayam Dhoti Shirts and Baniyan, powered by Sunland, பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil, associate sponsor The Chennai Mobiles வழங்கும் Vivo V40 series, Buy Now மற்றும் ஜிகர்தண்டா ஃபேக்டரி. இதுதான் வாசல், மெயின் வாசல். கதைகளும் பிறந்த இடங்கிறது இது ஒன்று தான் எங்கள் ரூம், மொத்த ரூம். இதில் தான் எல்லாம் படுத்து கிடப்போம். அந்த மொத்த வீட்டுக்குள்ள உங்க இடம் எங்க? இதுல நான் எங்கேயா படுத்துக்குவேன், கட்லுக்குள்ள படுத்துக்குவேன். அப்போ பெரிய கட்லு கிடக்கும். SPM செல்வராஜ், பாப்பா, மாரி எல்லாம் நான் 9th 8th படிக்கும்போது, 10th படிக்கும்போது கரண்ட் வந்துச்சு. 12th படிக்கும்போது டிவி, ஃபேனுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு 6 மாதம் காசு கொடுத்துருப்போம். அந்த மாதிரி என்னோட ஓன் சிஸ்டர். எப்படி இப்போ அது வரைஞ்ச ஃபோட்டோவா சார் இது? ஆமாம். ஆடு ஒரு 60 ஆடு இருந்துச்சு. ஆடே ஒரு 10 மாடு இருந்துச்சு. 60 ஆடு 10 மாடு எல்லாத்தையும் மேய்க்கிறது நான் தான். பயமாக சண்டை போடுவான். டிகிரி முடிச்சுட்டு பிஎட் போகிறான். அப்போ அதுக்கு வந்து காசுக்கு வந்து 60 ஆடையும் அப்பா அம்மா வைத்தாங்க. ஸோ வேன் வந்துட்டு 60 ஆடையும் ஏற்றிட்டு போயிடுச்சு. பயங்கரமாக வீட்டே வந்து ஒரு பயங்கரமாக வீடே துக்கம், பெரிய துயரம் நடந்த மாதிரி தான் இருந்துச்சு வீடு. வீட்டுக்குள்ளே பாத்ரூம் வந்தது எப்போ ஃபர்ஸ்ட்? பெரிய மகிழ்ச்சி எனக்கு அப்புறம். மாரி செல்வராஜ் அவர்கள் வாழ்ந்த வீடு, இப்பயும் வாழ்ந்துட்டு இருக்க வீடு, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடு எப்படி இருந்தது? யோசிச்சு இந்த ஓடு போட்டிருக்குல்ல, ஒரு ரூம் தான், ஓடு மட்டும்தான். இப்போ இதெல்லாம் கட்டியிருக்காங்க. இந்த செவரு, இந்த பில்டிங், இதெல்லாம் கட்டியிருக்காங்க. முன்னாடி இந்த ஓடு எங்கே ஓடு இருக்கோ அது மட்டும் தான் வீடு. இது வந்து சித்தப்பா வீடு. இந்த வீடு இருக்குல்ல, இந்த வீடை 2ஆக பிரிச்சுக்கிட்டு சித்தப்பா அப்பாவோட தம்பி அப்போ வேல்சாமி. அதான் என்னோட அரசியல் ஆரம்பகால குறுன்னு சொல்லலாம். அவருக்கு பயங்கரமான கம்யூனிஸ்ட். சார் இப்போ இந்த ஓடு வீடு இருந்து இப்போ இப்பயும் ஊருல பார்த்தா நிறைய குடிசை வீடு இருக்கு, ஓடு வீடு இருக்கு. அப்போ அதை எப்படி சார் ப்ரிவிலேஜா பார்ப்பாங்க? குடிசை வீடு, ஓடு வீடு தான் பெரிய ப்ரிவிலேஜ். ஓலை போட்டிருக்கவங்க ஓடு போட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் இந்த காலையில் கட்டி கொடுக்க ஆரம்பிச்சாங்கல்ல, அப்புறம் தான் வந்து நிறைய காங்கிரீட் வீடுகள் வந்துச்சு. ஃபஸ்ட்டு அங்கிட்ட காங்கிரீட் வீடுகள் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஓடு வீடுகள் தான் அதிக ஆசையாக இருந்துச்சு. ஓடு வீடுகள் நிறைய இருந்துச்சு எல்லாத்துக்குமே. அப்போ ஓலை வீடுகள் அதிகமாக இருந்துச்சு. ஓலை வீட்டிலேருந்து ஓட்டு வீட்டுக்கு போகணும்னு ஆசை இருந்துச்சு. ஓட்டு வீட்டிலேருந்து காங்கிரீட் வீட்டுக்கு போகணும்னு ஆசை இருந்துச்சு. அப்போ இப்போ கார வீட்டுக்கு போகணும்னு ஆசை இருந்தது. அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். இது வந்து இல்லை ஃபஸ்ட்டு. ஓகேவா, இதுதான் வாசல், மெயின் வாசல். இந்த எங்கே தான் படுத்து கிடப்ப எல்லாமே முத்தத்துக்கு வெளில தான் படுத்து. இந்த பில்டிங் சும்மா இதெல்லாம் சும்மா இப்போ கட்டியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது கிச்சன் எங்கே இருக்கும் உங்கள் வீட்டில்? கிச்சன் பின்னாடி இருக்கும். அங்கே தொழுகெல்லாம் இப்போ அங்கே வீடு கிட்ட இருக்கோம்ல, அந்த வீட்டு இந்த இடம்லாம் சும்மா எம்டியாக இருக்கும். அங்கே நம்ம ஓலை வீடு மாதிரி இருந்துச்சு. அதில் தான் கிச்சன் இருந்துச்சு. இதுதான் வாசல். இது முத்தம். இது வந்து முற்றமாக இருந்துச்சு. ஓகே, இதுதான் வீட்டுக்குள்ள வாசல் முத்தம் படுத்து கிடப்பெல்லாம் வந்து. இது எங்கள் அப்பாவோட பூஜை அறை. ஒட்டுமொத்த கதைகளும் பிறந்த இடங்கிறது. ஏன்னா அவர் பண்ண பார்த்து இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கோ? இப்போ ரொம்ப கம்மி, முன்னாடி அதிகமாக இருக்கும். இப்போ அவங்க இல்லைனால கம்மியாக இருக்கு. சரி சரி. முன்னாடி ரொம்ப அதிகமாக நிறைய இதே இடத்துல தான் இருக்கும் எல்லாம். இதே இடத்துல தான் இருக்கும். இது இவ்வளோதான். இப்போ பார்க்க சின்னதாக தெரியுது எனக்கு. அன்னைக்கு பெருசாக தெரிஞ்சிச்சு எனக்கு. சின்ன வயசுல பெருசாக தெரிஞ்சு ரொம்ப சின்னதாக தெரியும். சரி, நிறைய அப்பா வந்து சாமி ஆடுவார்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அவருக்குள்ள சாமி அவர் வந்து திடீர்னு குறி சொல்லுவார்லாம். சில பேருக்கு வந்து அந்த ஒரு பயம் ஏற்படும். உங்களுக்கு எப்பாச்சும் அந்த பயம் ஏற்பட்டிருக்கா? பயம் சின்ன வயசுல ஏற்பட்டிருக்கு. பயத்தை விட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக. அதனால் என்னோட கதைகள் வந்து அதிகமாக காரணம் வந்து அது இன்ட்ரெஸ்ட் தான் மெயின் காரணம். அது அந்த ஆட்டிடியூட், சாமி வரும்போது அந்த ஆட்டிடியூட், சொல்கிற கதைகள், அன்னைக்கு மட்டும் அப்பா பேசுகிற மொழி, புதுசாக பேசுகிற மொழிலாம் இருக்குல்ல, அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது எப்படி நம்ம சும்மா நார்மலாக பார்க்கும்போது நம்ம அப்பா வேறு மாதிரி இருக்காரு, சாமி வந்து பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்காரு, அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து பயங்கரமாக. மொழினா எப்படி? இப்போ நார்மலாக இப்போ இங்கே திருநெல்வேலி பாஷை மொழினா என்னென்னா, மொழினா அப்படி இல்லை, அது ஒரு ஃபாஸ்ட்டாக நம்ம அது வரைக்கும் அப்பா பேசி கேட்காத வார்த்தைகள்லாம் பேசுவார். மொழினா அவரோட அந்த வார்த்தையில் ஒரு வேகம் இருக்கும், கம்பீரம் இருக்கும்,
திடீர்னு புதுசாக வார்த்தைகள் சொல்லுவார்ல. இப்போ நாம் இன்றைக்கு மொழி பேசுவோம்ல, அந்த மாதிரி. இப்போ நார்மலாக பேசுகிற ஒன்று பேசுவோம்ல, அது மாதிரி அவர் ஒன்று பேசுவார். ஓகே ஓகே. அது அவங்களுக்கு மட்டுமே டேரெக்டாக புரியும். அது எங்கேருந்து அதை எட்டு வராரு, எங்கேருந்து அதை பேசுகிறாரு அப்படிங்கிறது குழப்பமாக இருக்கும். இது ஒன்று தான் எங்கள் ரூம், மொத்த ரூமே. ஓ, இன்னைக்கு எதுவுமே இல்லை. இதான் மொத்த வீடு. மொத்த வீடே நீங்க மொத்த பேர் வாழ்ந்ததே மொத்தம் 5 எல்லாருமே வாழ்ந்தது இந்த வீட்டில் தான். அப்போ இதுதான் மெயின் புக் செல்ஃபாக இருக்கும். இதில் ஒரு பெரிய ஏதோ ஒரு திங்ஸ் இருக்கும், ஒரு பெரிய மதில் இருக்கும். இதில் தான் எல்லாம் படுத்து கிடப்போம் இந்த மொத்த வீட்டுக்குள்ளே. உங்க இடம் எங்க இதுல? நான் எங்கேயாவது படுத்துக்குவேன், கட்டிலுக்குள்ள படுத்துக்குவேன். அப்போ பெரிய கட்டில் கிடக்கும். சரி. இந்த இதுதான் பழைய வீடு. நான் அப்போ எழுந்தது வெல்கம்னு. ஓ, நீங்க உங்களுடைய வார்த்தைகள் அது? அதாவது SPM செல்வராஜ், பாப்பா, மாரி. ஓ, இதெல்லாம் நான் 9th 8th படிக்கும்போது. இன்னும் வரைக்கும் அப்படியே இருக்குது. ஆமாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் அடிப்பாங்க வீட்டில். ஏன்டா ஹாப்பி பொங்கல் எழுதி அடிச்சுக்காங்க போங்க. கடவுள் பெயிண்டிக்கும் போது ஹாப்பி பொங்கல் எழுதி வச்சுருவேன். சரி. இந்த ஒரு வீட்டுக்குள்ள, இந்த ரூம்குள்ள மட்டும் தான் நாங்கள் மொத்தமாக வாழ்ந்துருவோம் எல்லாருமே. இப்போ அந்த டைம்லேயே ஃபேன்லாம் இருக்கணும் சார்? ஃபேன் இருக்குமா? நான் சொல்கிறேன், 10th படிக்கும்போது கரண்ட் வந்துச்சு. 10th படிக்கும்போது கரண்டே வருது? 10th முடிச்சதுக்கப்புறம் தான் கரண்ட் வருது. சரி. 10th அதுக்கப்புறம் 12th படிக்கும்போது டிவி வருது. டிவி வந்ததுக்கப்புறம் அதான் டிவி, அதுக்கப்புறம் ஃபேன்லாம் வந்துச்சு. 10th படிக்கும்போது தான், 10th முடிச்சதுக்கப்புறம் தான் கரண்ட்டுலாம் வளர்ந்தோன்னே ஃபேன் வந்துச்சு. இது ஃபேன் வந்து இந்த ஃபேனுக்கு கதவை சீட்டு போட்டு ஃபேன் வாங்குவாங்கல்ல, ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி ஃபேன். ஃபேனுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு 6 மாதம் காசு கொடுத்துருப்போம். அந்த மாதிரி ஒரு ஃபேன் வாங்குறதுக்கு எந்த பொருளுமே இப்போ எதுவும் இங்கே யாருமே இல்லைன்னு அப்படின்னால எந்த பொருளுமே இல்லை. அப்பா மட்டும் வந்து சாமி கும்பிட்டு சும்மா வீட்டை பார்த்துட்டு போவார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அண்ணன் வந்ததுக்கப்புறம் இந்த வீடு சும்மா நாங்கள் அண்ணனுக்கு ஃபஸ்ட்டு என் மூத்த அண்ணன் சிவனேந்திர பெருமாள்னு சொல்லிட்டு அவருக்கு வாத்தியார் வேலை கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணால் இந்த இடத்துல அப்போ கெட்டினதா 2003 2002 வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அவன் வேலைக்கு போனதுக்கப்புறம் அந்த 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 போர்ஷன் கட்டினான். மூச்சு முட்டும் நாசிக்குள்ள ரத்த வட தேக்கம் என்ன இதான் அம்மா. அம்மாவுக்கு இப்போ கண் ஆப்ரேஷன் பண்ணியது. அப்படியா? கொஞ்சம் தான், இப்போ தான் பரவாயில்ல, கண் லைட்டாக அங்கே தெரியுது அவங்களுக்கு. ஆனாலும் உங்கள் மகன் அழகாக தான் இருக்காரு. ஒரு மாதம் பாரு வந்து 1 மாதம் ஆச்சு சார். இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்க கூட என்ன சொல்லுவாங்கன்னா, சார் தான் இவ்வளோ பெரிய டேரக்டர் ஆகிட்டாரு, நிறைய சம்பாதிக்கிறாரு, மொத்தமாக இடிச்சுட்டு ஒரு பெரிய வீடாக கட்டலாம்ல, ஏன் இன்னும் அதே போல் வச்சிருப்பாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, என்ன சொல்லுங்க? என்ன சம்பாதிச்சு ஃபஸ்ட்டு கட்டினது. இப்போ நான் வந்து சம்பாதிச்சிட்டு டக்குன்னு இடிச்சிக்க முடியாதுல்ல. என்னோட அண்ணனோட ஃபஸ்ட்டு சம்பளத்தில் அவன் வேலைக்கு போய் இந்த இதை கட்டினா கட்டின வீடு. அப்போ அவன் பார்த்து கட்டின வீடு. அப்போது அந்த எமோஷ்னல், இப்போ நான் பணம் சம்பாதிச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நான் டக்குன்னு போய் கட்ட முடியாது. அது கொஞ்ச நாள் அதில் வாழ. இந்த வீடு கட்டின உடனே என்ன ஆச்சுன்னா எல்லாருமே வெளியே போயிட்டோம். எல்லாருக்குமே வேலை கிடச்சிச்சு, அண்ணன் வேலை கிடச்சிச்சு. அப்போ வீட்டு பெருசாகவே யாருமே இருக்கல. இப்போ அம்மா அப்பாவுமே அக்கா வீட்டில் தான் இருக்காங்க. அதனால் என்ன அப்படின்னா, சரி ஓகே, இது வந்து அந்த அந்த பழைய வாழ்க்கை அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வேலைக்கு போய் அவன் கட்டின வீடு. அதனால் அந்த எமோஷனலுக்காக நாங்கள் வந்து எனக்கு அப்படி இருக்கணும்னு அவனுக்கு ஒரு ஆசை. அது அவன் முழுக்க அவனோட உழைப்பில் கட்டின வீடு அப்படின்னா நான் அதை டிஸ்டர்ப் பண்ணல. அப்படியே இது ஒரு பூஜை அறையா சார்? இது அம்மா அக்கா என்னோட சிஸ்டர். எப்படி இப்போ அது வரைஞ்ச ஃபோட்டோவா சார் இது? ஆமாம், நான் அந்த முகத்தை சொல்லி சின்ன ஒரு பழைய ஃபோட்டோ ஒன்று இருந்துச்சு. அதை வச்சு நான் சென்னையில் இருந்து வரைஞ்சி கொண்டு வந்தேன். உங்களால மறக்க முடியாத ஒரு போட்டோனா இங்க ராம் சார் கூட ரொம்ப சின்ன பையன். ஆமா, சின்ன எந்த ஷூட் அப்ப எடுத்தது? இது கட்டுரை முடிஞ்சிட்டு அப்போ யாருமே கட்டுரை தமிழுக்கும் தங்கமீனுக்கும் 5 years ஆச்சு. ஆமா ஆமா. அப்போ 2 பேரும் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம், அதிகமாக பைக்லேயே சுற்றிட்டு இருப்போம். அப்போ எடுத்த ஃபோட்டோ இது வந்து கர்நாடகாவில் எடுத்த ஃபோட்டோ. அப்பா, பெங்களூருக்கு போயிருந்தோம். அப்புறம் அங்கே அந்த இடம் பேர் ஞாபகம் இல்லை, அந்த இடத்துல கர்நாடகாவில் சுற்றிட்டு இருந்தோம். ஓகே ஓகே. அப்போ நான் எடுத்தது. ஸோ இந்த ஃபோட்டோ அந்த டைம்லேயே பயங்கரமாக இருக்குது சார். டைலாம் கட்டி எடுத்திருக்காரு அப்பா. இது ஒரு ஃபோட்டோ தான் அவங்கள்ட்ட இருந்துச்சு. இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் அவங்க எடுத்து வச்சுருந்தாங்க.
2 பேரும் ஒன்றா கூட உட்பட தானே. இது போட்டா எல்லாரும் தூக்கிட்டு போயிட்டாவா அப்பவே. இது பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்துச்சு. ஓ சரி, கலர் பண்ணி இது பண்ணி. நான் வந்து இது அது பழசாகி இதாயிடுச்சு. நான் இதை கொடுத்தப்ப வரைஞ்சி நான் இது 10th நான் காலேஜ் போகும்போது இதை கொஞ்சம் மாற்றி வச்சேன். காலேஜ் படிக்கும்போது. சரி. ஸோ உங்களுடைய இயக்குனர்கள் 2 பேர், ஒரு பக்கம் ராம் சார், இன்னொரு பக்கம் ரஞ்சித் சார். இது உங்கள் கலாட்டாக எடுத்து கொடுத்தீங்களா அந்த ஃபோட்டோ ஷூட் பயங்கரமாக இருப்பீங்க 2 பேருமே, அப்படியே கோட் ஷூட்லாம் போட்டுக்கிட்டு ஸ்டைலாக. சரி, இப்போ இவ்வளோ புத்தகம் இருக்குது. இப்போ அப்பாவெல்லாம் பார்க்கும்போது அப்பாவும் சில பேர் அப்பா கேட்கும்போது சொன்னார், நான் வந்து இங்கிலீஷ் படிக்க ஆரம்பித்தேன், அதுக்குள்ளே நான் ஸ்கூலை விட்டு நிறுத்திட்டாங்கப்பா, இல்லைனா நான் இங்கிலீஷும் படிச்சிருப்பேன், ஆனால் நிறைய புத்தகங்கள் படிப்பேன்னாரு. இப்போ அப்பாவும் படிப்பாரா? இப்போ மறக்க முடியாத ஒரு புத்தகம்னா என்ன இந்த வீட்டில் படிச்சது? நிறைய புத்தகம் இங்கே தான் படிச்சிருக்குதான். அப்படி பண்ண முடியாது, நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன். வாங்கி எல்லாமே அப்போ புத்தகங்கள் இருக்காது. அப்போ ஸ்கூல் புத்தகம் மட்டும் தான் இருக்கும். நான் சென்னைக்கு போனதுக்கப்புறம் தான், நான் வந்து சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து வாசிப்பு பழக்கம் வந்ததுக்கப்புறம் தான் நான் புக்ஸு அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது தான் எல்லாமே. அங்கேருந்து வாங்கிட்டு இங்கே வந்தால் படிக்கிறது. அப்போ அண்ணன் சின்ன அண்ணன் அவன் தாசில்தாராக இருக்காப்புல, அவர் வாசிக்க ஆரம்பித்தார், பெரிய அண்ணன் வாசிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வாசிக்கட்டும் அப்படிங்கிறத தான் வச்சது. இப்போ தம்பி இருக்கான், அவன் வாசிப்பான். எல்லாமே இப்போ என்னன்னா, இப்போ நான் இங்கே வந்தால் சும்மா இருக்க முடியாதுல்ல, அதுக்காக வந்து அங்கே புக்கை தூக்கிட்டு வர முடியாது. அதனால் சும்மா வந்து வாசிக்கிறது. இப்போ மெயினாக கொரோனா அப்போ நிறைய புத்தகங்கள் கொண்டு வந்தோம். லாக்டவுன் இங்கே தான் இருந்தீங்களா? அங்கே தான் இருந்தேன் நான் வந்து ஃபுல்லாகவே. இங்கேருந்து வயலுக்கு போடுறது, ஆற்றுக்கு போகிறது, குளிக்க போகிறதுன்னு சென்னையிலேருந்து மொத்தமாக கிளம்பி வந்துட்டோம் எல்லாம். ஸோ நிறைய ஃபோட்டோஸ் பார்க்க முடியுது. இதெல்லாம் எப்போ எடுத்துகிட்டு வந்த ஃபோட்டோஸ் அழகாக கையில்? இதெல்லாம் வந்து எங்கள் மாமனுக்கு கிஃப்ட் கொடுத்தது. அதை இவங்க வரைஞ்சி அண்ணன் வந்து கொண்டு வந்து மாட்டியிருக்கேன் வீட்டில் கொண்டு வந்து. இது தான் என் ஆஃபீஸில் மாட்டியிருந்தேன். நான் ஆஃபீஸ்லேருந்து இங்கே வந்து என்ன எவ்வளோ இருக்கும் வீட்டில் விலங்குகள்லாம் அந்த டைமில்? நீங்கள் சின்ன வயசுல ஆடு மாடு எவ்வளோ? ஆடு மாடு ஆடு ஒரு 60 ஆடு இருந்துச்சு. மாடே ஒரு 10 மாடு இருந்துச்சு. 60 ஆடு 10 மாடு எல்லாத்தையும் மேய்க்கிறது நான் தான். 60 ஆடு 10 மாடு இருந்துச்சு. நாய்க்கு கிடந்துச்சு. பன்னி வந்து பன்னிக்குட்டி மட்டும் அம்மா ஆசைப்பட்டு வளர்த்தாங்க. எனக்கு அது பயங்கரமாக கான்டாக்ட். ஒரு டைமில் 2 டைம் வளர்த்துக்கலாமா, 2 ட்ரிப் வளர்த்துக்குவோம். எனக்கு பன்னிக்குட்டி ஏன் பிடிக்கும் அப்படின்னா, அதை தான் ரொம்ப இகழ்ச்சியாக பார்த்தாங்க எல்லாருமே. அது யாருக்குமே பிடிக்கல. இப்போ ஆடு மாடு எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதுலேருந்து உடனே வருமானம் கிடைக்கும். பன்னிக்குட்டிலேருந்து வருமானம் கம்மியாக தான் கிடைக்கும். கம்மியாக கிடைக்குமான்னு தெரில. பட் இன்ட்ரெஸ்ட்டாக ஆசையாக வளர்க்க முடியாது. அதுக்கு ஒரு காரணம் சொல்லிடுவாங்க, நீ பன்னிக்குட்டி வளர்த்தா அது இழிவு, அதனால் பக்கத்து வீட்டுக்குலாம் போனால் அது பஞ்சாயத்தாச்சு. அதனால் அப்போ அதை அவாய்ட் பண்ணிட்டோம். ஆனால் எனக்கு அது ரொம்ப தங்கிடுச்சு மனசுக்குள்ளே. அவன் ஆடு மாடுலாம் வளர்த்தா கூட இதையும் வளர்த்துருக்காங்க அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல எனக்கு. இதையும் வளர்த்தாங்க ஆசைப்பட்டு. அவங்க ஆடு மாடு வளர்த்துக்கு எல்லாம் வளர்ப்பாங்க. பட் இந்த ஊருக்குள்ளே இதையும் வளர்த்தாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு பன்னிக்குட்டி மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட் எப்போதும். சண்டை போடுவாரா சார் இவரு? அந்த மாதிரி ஆடா பயமாக சண்டை போடுவான். சொன்ன உடனே வா சேட்டை ரொம்ப பண்ணுவான். சரி, எப்பயுமே வீட்டில் இந்த மாதிரி ரொம்ப நெருக்கமாக வளர்க்கும் போது சில நேரங்கள் வந்து அது பணப்பற்றாக்குறை எல்லாம் விற்க வேண்டியிருக்கும், இல்லை அது மாடு நம்ம வீட்டை விட்டு போவோம். உங்களால் மறக்க முடியாது, இது ரொம்ப நாள் எங்கள் வீட்டை ஒரு குழந்தை மாதிரி இருந்துச்சு, பட் சில சூழலால் உங்கள் வீட்டை விட்டு போயிருக்கோம்ல, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் 3 ஆடில் ஃபஸ்ட்டு ஆடு வரும்போதே எனக்கு தெரியும். ஒரு 3 ஆடு வாங்கி வளர்க்க ஆரம்பித்தோம். அப்போ நான் 60 ஆடு ஆச்சு. நான் தான் ஃபுல்லாக அந்த ஆடெல்லாம் மேய்ப்பேன். 60 ஆடும்போது உங்களுக்கு 3 ஆடு மேய்க்க போனவன் 60 ஆடு மேய்க்க போகல. இப்போ திடீர்னு ஒரு பெரிய இஷ்யூ. அண்ணனுக்கு காலேஜ் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்புறம் ஃபஸ்ட் டைம் அண்ணன் காலேஜ் பிஎட். சரி, அவன் டிகிரி முடிச்சுட்டு பிஎட் போகிறான். அப்போ அதுக்கு வந்து காசு வந்து 60 ஆடையும் அப்பா அம்மா விற்றாங்க. 60 ஆடையும் விற்றாங்க. ஒரு வேன் வந்துட்டு 60 ஆடையும் ஏற்றிட்டு போயிடுச்சு. அன்னைக்கு பயங்கரமாக வீட்டே வந்து ஒரு பயங்கரமாக வீடே துக்கம், பெரிய துயரம் நடந்த மாதிரி தான் இருந்துச்சு வீடு. ஏன்னா எனக்கு எப்படா அந்த ஆட்டெல்லாம் விற்பாங்க, நம்ம டெய்லி ஆடு மேய்க்க சொல்லி கஷ்டப்படுத்தான்னு நினச்சிருக்கேன். ஆனால் அந்த 60 ஆடும் போனதுக்கப்புறம் ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. வீடே எம்டியாக அது மாதிரி கிடக்கும், எதுவுமே இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, மாடு வாங்கிட்டு வந்தாங்க. கொண்டு போய் ஒரு மாடு வாங்கிட்டு வந்து மாடை வளர்க்க ஆரம்பித்தோம். அப்போ மாடு கொஞ்சம் கொஞ்சமாக அது அது சர்க்கிளே அதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக மாடு அதிகமானோடனே ஏதாவது கஷ்டம் வந்தால் நமக்கு நல்லாவே தெரியும் கஷ்டத்துக்கு தான் வளர்க்கணும்னு சொல்லி. நம்ம பாசத்தில் வளர்க்குற அளவுக்கு இன்னும் பாசத்தில் ஆடு வளர்க்குறது, பாசத்தில் மாடு வளர்க்குறதுலாம் இல்லை. கஷ்டத்துக்கு ஒரு ஹெல்ப் உதவி பண்ணுறதுக்கு தான் மாடு வளர்க்கும். பட் அன்றைக்கி 60 ஆடையும் விற்க வேண்டிய சூழல் வந்துடுச்சு. வீடே நிறைஞ்சிருக்கும். இந்த இது பெரிய தொழுவு உண்டு. இதில் இப்போ சும்மா போட்டு வச்சுருக்காங்க. முன்னாடி ஒரு பெரிய ஓலை தொழுவு உண்டு. ஓலை செட்டப் போட்டு அதில் தான் எல்லா ஆடும் இருக்கும். க்ளீன் பண்ணுறது, ரெடி பண்ணுறது பயங்கர வேலை இருக்கும். அப்போலாம் டெய்லி வேலை பண்ணணும். 60 ஆட்டையும் பற்றிட்டு போகணும். அந்த 60 ஆடையும் ஒரு நாள் வந்து வேன் வந்து ஏற்றிட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது பெரிய காசுலாம் இருந்திருக்காது. பெருசாக என்ன ஒரு 60,000 ரூபாய் 70,000 ரூபாய்
அன்னைக்கு அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணதா. இப்போ நான் ஸ்கூல் விட்டு வரும்போது என் வழியில் எங்கேயா நாய் ஈனி போட்டிருக்கும் காட்டுக்குள்ளே, பார்த்தா தூக்கிட்டு வந்துருக்கும். நாய்க்குட்டியை பார்த்தாலே சும்மா விட மாட்டோம், தூக்கிட்டு எவனா போய் வளர்த்துருவோம் கொண்டு போய். அது அந்த மாதிரி தான் ஃபீல். நாய் ஒன்று தான் நமக்கு எவிடன்ஸ். நான் எங்கள் அம்மாவை தேடி போகிறேன் அப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு எதாவது கொண்டு போகிறேன்னா முதல்ல நாய் தான் கண்ணுக்கு தென்படும். ஏன்னா அது அங்கங்கே சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம ஸ்மெல்லு கண்டுபிடிச்சோன்னா அது வந்துடும் நம்மகிட்ட. நம்ம அதுவே வந்து அம்மா எங்கே இருக்கோ அங்கே கூட்டிகிட்டு போயிடும். அதனால் பாண்டிங் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது நாய் நம்ம வந்து கூட்டிகிட்டு போகிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நாய் வந்து எல்லா வீட்லேயும் நாய் வளர்க்கும். சார் எப்பவுமே இப்பயும் கிராமங்களில் பின்னாடிலாம் போய் பார்க்கும்போது சொல்லுவாங்களா வெளிக்கு போகிற இடம் இது இந்த மாதிரி. ஸோ உங்கள் வீட்டில் அது ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்களா வீட்டுக்குள்ளே பாத்ரூம் வந்தது எப்போ ஃபர்ஸ்ட்? பெரிய மகிழ்ச்சி ஆனதுக்கப்புறம் அது வரைக்கும் வெளியில தான் நான் ஃபுல்லாகவே. அது குளிக்கிறதுக்கு மட்டும் அம்மா அக்காலாம் குளிக்கிறதுக்கு மட்டும் சும்மா இந்த வாழை தடையை வச்சு இந்த தென்னங்கீத்து இருக்குல்ல அதை வச்சு குளிச்சுப்பாங்க. மற்றபடி குளிக்கிறதுக்கு மட்டும் தான் சும்மா வீட்டில் குளிப்போம். எப்போவாது அவசரத்துக்கு. இல்லைன்னா அதுவும் ஆற்றுல குளத்து தான் குளிப்போம். பெரியம்மாள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த வீடு கட்டணும்ல இந்த இடம். ஆமாம் ஆமாம் சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு பெரியம்மாள் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துருக்கும் பார்த்து. அப்போ கூட கிடையாது. அப்போ நான் வரேன்னு தெரிஞ்சு தான் கட்டினாங்க. பெரியம்மாள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த வீடு இந்த ரெஸ்ட் ரூம் கட்டினது. அது வரைக்கும் வெளியே தான் சும்மா. ஸோ என்னதான் இன்னைக்கு நீங்கள் உலகம் முழுக்க போனாலும் அந்த மனசு இருக்கிற இடம் எப்பவுமே இந்த வீடு தான் இல்லை சார்? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன்னா அது குழந்தைலாம் சும்மா கிடக்கும். இது சும்மா சேர் போட்டு உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன் நான். ஏதாவது புக்கு எடுத்து இப்படி தான் ஆட்கள் நடந்து போயிட்டு இருப்பாங்க. சும்மா வேடிக்கை பார்த்துட்டே போவாங்க, என்ன படிச்சுட்டு இருக்கான் இவன். எதையாவது புக்கு வந்து உட்காந்து படிச்சுட்டேன்னா வெளியேன்னு ஒன்று கிடையாது, வெளியே போகிறதுக்கு ஃபேன் இருக்காதுல்ல வீட்டில். இந்த மாதிரி செடி மரத்துல உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன் உட்காந்து. அப்போ எல்லாம் சும்மா பார்த்துட்டு போவாங்க, இந்த பையன் எதையோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க மத்தியானம். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் மேஜராக மிஸ் பண்ணுற விஷயம்னா என்ன? ரொம்ப அதிகமாக இதை மிஸ் பண்ணுறேன். ரொம்ப சுதந்திரமாக இருப்பேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ செஞ்சுட்டே இருப்பேன். எவ்வளோ அடி வாங்கினாலும் எனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிகிட்டே இருப்பேன். டக்குன்னு வெளியே ஒரு பிரச்சனை எனக்கு இருக்குன்னா அதுலேருந்து வெளியே எனக்கு கொண்டு வரதுக்கு நிறைய இடங்கள் இங்கே இருந்துச்சு. இப்போ சென்னையில் அப்படி கிடையாதுல்ல, வீடு தான். இப்போவும் குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் பசங்க வச்சு அதை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப எமோஷ்னலான ஆள். நிறைய விஷயங்கள் எனக்கு ஞாபகம் மறக்கவே முடியாது. எல்லாமே பெயினாகவே வச்சுருப்பேன் நான். இப்போ குழந்தைங்க தான் ஒரே இது. அதுக்கு முன்னாடி வீடு இப்போ ஊரில் இருக்கும்போது நான் இப்போ ஆடு இருக்கும், மாடு இருக்கும், ஆற்றுக்கு போவேன், குளத்துக்கு போவேன், வாய்க்காலுக்கு போவேன், மீன் பிடிக்க போவேன், பசங்க கூட விளையாட போவேன். இப்படி ஒன்று மேனேஜ் பண்ணிக்குவேன் நான். ரொம்ப மிஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா இதான் அந்த ஓட்டு வீடு தான். அப்போ மாடி கிடையாது இல்லை, வீடு ஓட்டு வீடு தானே. சில இப்போ அந்த வீட்டில் பழைய வீடு மாடி இருக்கா, அந்த மாடி நின்று பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு ஆசை வந்து என்ன பண்ண இந்த ஓட்டில் உட்காந்து அங்கே உட்காந்து பேசிட்டு இருப்பேன் நான். இதுக்கு மேலே ஏறுவீங்களா? மேலே ஏறி இதுதான் எங்களுக்கு மாடி, அந்த உச்சி முக்கு இருக்குல்ல, ஓட்டு வீட்டுக்கு ஒரு மாடி. நானும் எங்கள் சித்தப்பா பையன் ஒருத்தருக்கான், அவன் இறந்துட்டான். அவனும் நானும் என்ன பண்ணுவான், அவன் வீடு தானே, நான் அந்த மணியில் உட்காந்துப்போம், இந்த மணியில் உட்காந்து வைப்போம். ரெண்டு பேரும் மேலே ஓட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். ஏன்னா மொட்டை மாடியில் உட்காந்து பேசணும்னு ஆசை வந்து மொட்டை மாடி இல்லை அப்படிங்கனால ஓட்டு வீட்டில் உட்காந்து ஓட்டு இப்படி ஏறி போவோம். வீட்டில் அடிப்பாங்க, கீழே இருந்து கல்லை கொண்டு எறிவாங்க கீழே இறங்க சொல்லி. எனக்கு வந்து மேலே உட்காந்து பேசணும்னு ஆசையாக இருக்கும். இங்கே அம்மா திட்டுவாங்க, அப்பா திட்டுவாங்க, கீழே இறங்குன்னு சொல்லுவாங்க. நாங்கள் தான் பாதி உடைச்சது வீட்டே, ஏறி வந்து வீட்டை உடைச்சது எல்லாமே. ஓகே சார், ரொம்ப ரொம்ப நிறைய இன்னும் லட்சக்கணக்கான மலரும் நினைவுகள் இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்து வச்சுருக்கீங்கன்னு தெரியுது. அப்படியே ஊரில் அடுத்த இடங்களுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன் சார். ஸோ அடுத்து எங்கே போகலாம்? அப்போலாம் ஊரில் போய் உள்ளே போய் பார்க்கலாம். என்னடா எப்படா இருக்கீங்க, இவங்களாம் வாழை நடிச்சிருக்கானுங்க, இப்படியே மூஞ்ச பார்ப்பானுங்க, எப்படா ரிலீஸ் பண்ணுவான். வந்துட்டான், வேகமாக எடுத்தான், அவன் பாட்டு போயிட்டான். போய் மாமன்னனுங்கிறான், பைசனுங்கிறான், நம்மளை கண்டுக்கவே மாட்டேன்ட்டானே. நான் ஷார்ட் கம்போஸ் பண்ணுறேன்ல, இந்த இடத்துல தான் என் பேர் வரணும் அப்படின்னு சொல்லி பெரிய வளர்ந்த டீ கிளாஸ் போகும்ல, அந்த பேர் வந்தது. கர்ணன் அந்த பாப்பா கை தட்டும்ல, அங்கே வந்தது. மாமனில் வந்து அம்பேத்கர் வாய்ஸ் கேட்கும், அதுக்கப்புறம் நான் பாட்டு பேர் போட்டிருப்பேன். இப்போ வாழையில் அதே மாதிரி ஒரு இடம் இருக்கும். கூட என்ன அப்படின்னா இந்த கதைக்கும் எனக்குமான ஒரு நெருக்கத்தை சொல்கிற மாதிரி இடமா மாட்டி வரும்னு நினைப்பேன். இந்த கதையை கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கே ஒரு ஃபுல்ஃபில் ஆகி நான் கன்வே பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இடத்துல தான் நான் பேர் போட்டுருக்கேன். கலாட்டா வழங்கும் மண்ணின் மைந்தன் மாரி செல்வராஜ், presented by GT Holidays, India's #1 travel partner, co-presented by Udayam Dhoti Shirts and Baniyan, powered by Sunland, பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil, associate sponsor, The Chennai Mobiles வழங்கும் Vivo V40 series, Buy Now மற்றும் ஜிகர்தண்டா Factory.